Welcome students, 10th standard, subject science, lesson health and diseases. So, இதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது tobacco use, smoking hazardous and effects of tobacco பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது alcohol abuse. ஸோ இந்த alcohol abuse அப்படின்னா the consumption of alcohol is a social evil practiced by wealthier and poorer section of the society. அப்போ சமூகத்தில் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது செல்வந்தர்கள் மற்றும் அந்த ஏழை வகுப்பை சார்ந்தவர்கள் பயன்படுத்துறது, அது கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால். அப்போ அந்த மாதிரி அதை பயன்படுத்தும் பொழுது அதை சார்ந்து இருப்பவர்களுக்கு வந்து மது பழக்கத்துக்கு ஆளானவங்க, அதான் டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்டு ஆல்கஹாலிசம். வாட் இஸ் மீன் ஆல்கஹாலிசம் அப்படின்னா அதான் எழுதுனட்டு, டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்டு ஆல்கஹாலிசம், மது பழக்கம். ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகிறவங்க and the addict is termed as alcoholics. மதுக்கு அடிமையாதல தான் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹாலிசம்னா மது பழக்கம் உள்ளது, ஆல்கஹாலிக்ஸ் அப்படிங்கிறது மதுக்கு அடிமையாது. ஸோ தட் இஸ் கால்டு ஆல்கஹால் அபியூஸ். ஸோ ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் impairs one's physiological and psychological functions. அது அப்புறம் என்ன, ஒருத்தர் ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து என்னென்ன சிக்கல் எல்லாம் வருதுன்னா பிசிக்கலி, சைக்காலஜிக்கலி அண்ட் பிசியாலஜிக்கலி உடல் சார்ந்த, உடல் செயலியல் சார்ந்த, உளவியல் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுது. இதுதான் பிசிக்கல், பிசியாலஜிக்கல், உடல் சார்ந்த, உடல் செயலியல் சார்ந்த. ஏர்கான்ஸ் வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா அந்த உடல் செயலியல் சார்ந்த ஃபங்க்ஷனுங்கிறது சிக்கலை ஏற்படுது. ஸோ சைக்காலஜிக்கல், மனநீரியா சில சிக்கல்களை சந்திப்பாங்க. ஸோ அதுதான் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். அப்போ இது வந்து மதுவினால் உடல் நலத்துக்கு ஏற்படும் தீமைகள். அப்போ அதாவது ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் டிப்ரெஸ் த நர்வஸ் சிஸ்டம். அப்போ கண்டினியூஸாக இந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நர்வஸ் சிஸ்டம் வந்து நலிவடைஞ்சிரும். அதான் டிப்ரெஸஸ் த நர்வஸ் சிஸ்டம், நலிவடைஞ்சிரும். ஸோ அதனால பை ஆக்டிங் ஆஸ் எ செடேட்டிவ் அண்ட் அனாலஜிஸ்டிக் சப்ஸ்டன்சஸ், அனாலஜிஸ்டிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மயக்க மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் செயல்பட்டு அது சில விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அதில் வந்து என்ன, நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு டிப்ரெஷன்ஸை ஏற்படுத்தும். அதுதான் நலிவடைந்து போதல். அப்போ எதை டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா நர்வ் செல்ஸ். ஏன் இங்கே நர்வ் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை மற்ற அமைப்பு தான் நர்வ் செல்ஸ். ஸோ அப்போ அந்த நர்வ் செல்ஸை டேமேஜ் பண்ணும். அதனால ஏற்படக்கூடியது ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ், அது மன மற்றும் உடல் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஸோ நெக்ஸ்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கான்ஸ். ஸோ அப்போ அந்த உடல் ஒருங்கிணைப்புங்கிறது அதில் ரொம்ப மந்தமாக இருக்கும். உடல் ஒருங்கிணைப்புங்கிறது ரொம்ப மந்தமாக காணப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ஆர் ரெடியூஸ்டு விசன் ரிசல்ட் இன் ரோடு ஆக்சிடென்ட்ஸ். அதாவது மங்கலான பார்வை, குறைந்த பார்வை அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து சாலைகளில் விபத்து ஏற்படலாம். அதான் fluid or reduced vision results in road accidents. So next, dilation of blood vessels which may affect the functioning of the heart. அப்போ blood vessels வந்து அதான் விரிவடையுது. அந்த ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு அந்த blood vessels வந்து என்ன விரிவடையும். ஸோ அந்த மாதிரி விரிவடையும் போது அதான் dilation of blood vessels which may affect the functioning of the heart. ஹார்ட்டோட அந்த ஃபங்க்ஷனை பாதிக்கும். ஈவன் ஹார்ட் ஃபெயிலியர் கூட ஏற்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவனுக்கு ஜென்ரலாகவே லிவரை டேமேஜ் பண்ணும். அதாவது லிவர் டேமேஜ் ரிசல்ட் இன் ஃபேட்டி லிவர், ஸோ விச் லீட்ஸ் டு சிரோசிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரோஸ் திசு. அப்போ அந்த லிவரை டேமேஜ் பண்ணுறதுனால அந்த லிவரை சுற்றி, அந்த கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிந்திருக்கும். ஸோ அதனால சிரோசிஸ் அண்ட் அதாவது நார்பொருள்கள், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரோஸ் திசு, நார் செல்கள் அப்படிங்கிறது அதில் நிறையா காணப்படும். நார் திசுக்கள் அதிகமாக உருவாகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, பாடி லாசஸ் இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கான்சஸைனஸ் ஈவென்ச்சுவலி லீடிங் டு த ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அண்ட் அல்டிமேட் டு டெத். பாடி வந்து அவங்களோட கண்ட்ரோலை இழந்துருவாங்க. அந்த நினைவு நிலையே, தன்னுணர்வே இருக்காது. ஸோ இருந்தாலும் அந்த ஈவென்ச்சுவலி லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன், அதனால அந்த உடல் நல கோளாறுகள் ஏற்படும். அதனால அல்டிமேட்டா இறப்பு கூட ஏற்படும். அதனால அல்டிமேட்லி டு டெத் ஃபைனலா. ஸோ இந்த ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களுக்கு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மெஷர்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ். இப்போ ஆல்கஹாலிக்ஸ்ங்கிறது
அந்த மதுக்கு அடிமையானவங்கள தான் ஆல்கஹாலிக்ஸ்னு சொல்லுவோம். ஆல்கஹாலிசம் அப்படின்னா மது பழக்கம். ஸோ அப்போ ரீகேபிலிட்டேஷன்ஸ் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்னா அவங்கள அந்த இதுலேருந்து எப்படி கொண்டு வர்றது, அதாவது திருத்தி கொண்டு வர்றது, வாழ்க்கை முறை மாற்றம் அதுலேருந்து மாற்றி கொண்டு வரக்கூடியது. மது அருந்தக்கூடியவர்களோட மறுவாழ்வு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். Education and proper counseling will help the alcoholics to overcome their problems, stress, to accept their failure in their life. அப்போ எஜுகேஷன் நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் ஆலோசனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த அடிக்ட் ஆனதுலேருந்து வெளியே வரலாம். அதான் ஓவர் கம் தியர் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவாங்க. அவங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களோட தோல்வியை ஒத்துக்குருவாங்க. ஸோ ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலமாக அவங்கள திருத்தி கொண்டு வரலாம். அதான் மறு வாழ்விற்கான அந்த நடவடிக்கை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ அதுலேருந்து கொண்டு வரணும்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்கோயிங் ரீஹாபிலிட்டேஷன் ஷுட் பி சேனலைஸ்ட் இன்டு த ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸ். அப்போ அதுலேருந்து திருந்தி வந்தவங்களை வந்து ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்க செய்யணும். ஸோ லைக் ரீடிங், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், யோகா அண்டு மெடிடேஷன். ஸோ இப்போ அதுலேருந்து அதான் இது எல்லாமே செய்யும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது இருக்கணும். ரீடிங், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டில் கலந்துக்கணும், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா ஃபிசிக்கலாக அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தாக வருவாங்க. அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹவு ட்ரிங்கிங் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா the first one டேமேஜ் டு த பிரெயின் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா அந்த நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணதில்ல, நர்வ் செல்ஸை டேமேஜ் பண்ணதில்ல, அதனால டேமேஜ் டு த பிரெயின் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து க்ரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அதான் பார்த்தோம்ல, அந்த ரத்த நாளங்கள் டைலேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் விரிவடைவதுனால ஹார்ட் ஃபெயிலியர், இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட் அதை பாதிக்கக்கூடியது. அடுத்து வந்து பேன்கிரியாட்டிஸ், பேன்கிரியாஸ் அந்த கணையத்தை பாதிக்கக்கூடியது. அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ்ஸ் டைஃபங்க்ஷன்ஸ், அதாவது கேமிட்ஸை அஃபெக்ட் பண்ணும் இந்த ஆல்கஹால்னால. ஸோ நெக்ஸ்ட் ஜிரோசிஸ், லிவர் டேமேஜ் பண்ணணும்னு பார்த்தோம்ல, அதான் ஜிரோசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஆத்ரோக்ளியரோசிஸ், கண்ணில் வந்து அந்த ஆத்ரோக்ளியரோசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் ஃப்ளூயிட் அண்ட் விசன்னு பார்த்தோம்ல, பார்வை திறனை வந்து பாதிக்கும். ஸோ இதெல்லாம் அதனால நம்மளோட ஏர்கான்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடியது இந்த ஏர்கான்ஸ் எல்லாம். ஸோ ஹவு ட்ரிங்கிங் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி, அதான் இது எல்லா ஏர்கானையும் இந்த ஆல்கஹால்ங்கிறது அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்டு பியர் குரூப்ஸ். அப்போ ஹெல்ப்ஸ்னா அப்படின்னா பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களுடன் உதவியை நாடுதல் அப்படின்னு சொல்லுவோம். when a problematic situation occurs, the affected individual should seek help and guidance from the parents and peers. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் அவங்க வந்து என்ன ஹெல்ப் பெறணும், யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா பேரண்ட்டுக்கிட்ட இருந்து, சக மனிதர்கள்ட்ட இருந்து கைடன்ஸ். ஸோ திஸ் வுட் ஹெல்ப் டு ஷேர் their ஃபீலிங் ஆஃப் anxiety. அப்போ அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்கை ஈஸியாக வந்து என்ன வெளிப்படுத்தலாம். ஸோ அவங்க அந்த பதட்டமான உணர்வு, பயமான உணர்வு, அடுத்த ராங் டூயிங், அவங்க செய்கிறத தவறு, அண்ட் கெட்டிங் ரிட் ஆஃப் த ஹேபிட், அப்போ அந்த பழக்கத்திலிருந்து வெளியேறுதல், இதெல்லாம் வந்து இந்த ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஆலோசனை பேரண்ட்ஸ் அண்டு சக மனிதர்கள், பெற்றோர்கள் கொடுக்குற அந்த ஆறுதல்னால அதுலேருந்து அவங்க ஈஸியாக மறுவாழ்வுக்கு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல் should seek the help from psychologist and psychiatrist அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் உளவியலாளர்கள், மனநல மருத்துவர்களை நாடி அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம். ஸோ கெட் ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் கண்டிஷன் அண்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ அப்போ அதன் மூலமாக அவங்க வந்து என்ன ஒரு அமைதியான நிலையான லைஃபுக்கு வந்துடலாம். ஸோ அதான் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவார். ஸோ அதுக்கு அடுத்து டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ், their lifestyle modification. So diseases are prevalent in our society due to our improper way of living, condition of stress and strain.
So these diseases are non-communicable and affect the person who are suffering from the particular symptoms. So அதான் முறையற்ற வாழ்க்கை, அதாவது முறையற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்ஸ், மன அழுத்தம், மன இறுக்கம், ஸ்ட்ரெயின்ஸ்னா மன இறுக்கம், இதுக்கெல்லாம் உள்ளாராங்க காரணமாக இதனால அதிகமான நோய் காணப்படுது. ஸோ இவை தொற்றா நோய்களாகும். மனத்தில் ஏற்படக்கூடியது நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஃபெக்ட் எ பர்சன் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் த பர்டிகுலர் சிம்டம்ஸ். ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த மன அழுத்தம், மன இறுக்கத்தினால அது ஒரு தொற்றா நோயாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடியது. ஸோ இட்ஸ் த இம்பேர்மெண்ட் ஆஃப் த பாடி டிஷ்யூ அண்ட் ஆர்கான்ஸ், டிஸ்டர்பன்ஸ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை ஏற்படுத்தும், விச் ரெக்வயர்ஸ் மோடிஃபிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் நார்மல் லைஃப். ஸோ அதான் வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் நோய்கள் மற்றும் கோளாறுகள் அப்படிங்கிறது. டிசீசஸ் டிஸார்டர்ஸ் டியூஸ் டு லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷனால இதெல்லாம் ஏற்படக்கூடியது. ஸோ பாடி டிஷ்யூ அண்ட் ஆர்கான்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ஃபங்க்ஷன், வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அந்த நார்மல் லைஃப் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும், அதனால ஏற்படக்கூடிய கோளாறுகள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டயாபெட்டஸ் மெலிட்டஸ். இப்போ டயாபெட்டஸ் மெலிட்டஸ் இஸ் எ குரோனிக் மெட்டபாலிக் டிஸார்டர், வளர்ச்சிதை மாற்ற கோளாறு. ஸோ அப்போ வளர்ச்சியில் சில ஒரு ஹார்மோன்னால ஏற்படக்கூடியது இந்த டயாபெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டயாபெட்டஸ் மெலிட்டஸ், டயாபெட்டஸ் அப்படின்னா ரன்னிங் த்ரோ, மெலிட்டஸ் ஸ்வீட். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு by increase the blood glucose level, characterized and increase the blood glucose level due to the insufficient and the deficiency or failure of insulin secretion. இப்போ இந்த டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப், அதாவது ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன், லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபெட்டஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கணையத்தில் அந்த பேன்கிரியாஸில் உள்ள பீட்டா செல் இல்லை வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும், அதுதான் இன்சுலின்னு பேர். அது வந்து சஃபிஷியண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதாவது ஃபெயிலியர் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதோட செக்ரேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டயாபெட்டஸ் வரும். திஸ் இஸ் த காமன் பேன்கிரியாட்டிக் எண்டோக்ரைன் டிஸார்டர். இது வந்து அந்த பேன்கிரியாஸ் கணையத்தில் ஏற்படக்கூடிய அந்த டிஸார்டர். ஸோ இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், டயாபெட்டஸ் டைப் 1, டயாபெட்டஸ் டைப் 2. ஸோ இது இப்போ ரொம்ப அதிகமாக வேர்ல்டு வைடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் டயாபெட்டஸ் டைப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டஸ் மெலிட்டஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டஸ் மெலிட்டஸ், ஐடிடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஐடிடிஎம், இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டஸ் மெலிட்டஸ், ஐடிடிஎம். ஸோ இந்த ஐடிடிஎம் accounts for 10 to 20% of known diabetics. This condition is also in children's juvenile onset diabetes, children's and young and adult, young adult, குழந்தைகளுக்கும் அந்த இளம் பருவத்தினருக்கும் தான் இது வரும், இளம் வயதினரிடையே ஏற்படுது இந்த டயாபெட்டஸ். ஸோ 10 to 20%. ஸோ onset is usually sudden and can be life threatening. ஸோ அப்போ சில திடீரென தோன்ற உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை இது ஏற்படுத்தும். ஸோ திஸ் காஸ்டு பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் பேன்கிரியாஸ். இப்போ இது எதனால் ஏற்படுதுன்னா கணையத்தில் அந்த பீட்டா செல் அழிந்து போகிறதுனால ஏற்படுது. கணையத்தில் அந்த பீட்டா செல்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இன்சுலின் செக்ரீஷனுங்கிறது இருக்காது. இன்சுலின் செக்ரீஷன் இல்லை அப்படின்னா பிளட்டில் அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்டாக இருக்காது, டைஜஸ்ட் பண்ணாது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த அப்நார்மல் எலவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல், ஹைப்பர் கிளைசிமியா. அப்போ என்ன பண்ணால் அந்த குளுக்கோஸ் லெவல்ங்கிறது நார்மலாக இருக்காது, இது போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கிறது, அதுக்கு வந்து ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவோம். எலவேட்டட் குளுக்கோஸ் லெவல், தட் இஸ் கால்டு ஹைப்பர் கிளைசிமியா ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்அடிக்குவேட் இன்சுலின் செக்ரேஷன். அந்த இன்சுலினோட செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிரும், அதை வந்து ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டைப் 1. ஸோ அப்போ இதோட காசஸ் அப்படின்னா காரணங்கள் அது என்னன்னா ஒன்று ஜெனட்டிக் இன்ஹெரிடன்ஸ் இந்த டிசீஸ் வர்றதுக்கு. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் டியூ டு வைரஸ், acute stress are the cause of this condition.
அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரபு வழியிலும் ஏற்படும் சுற்றுச்சூழல் காரணிகள், வைரஸ் காரணமாக தொற்றுகள், கடுமையான மன அழுத்தம் ஆகியவை இவ்வகை நோய்க்கு, அதாவது நீரிழிவு நோய்க்கு ஏற்படுது. இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட இந்த டிசார்டர் வருதான். அதான் வைரஸ் ஏக்யூட் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு, கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் ஏற்படுது ஆகியன இவ்வகையான நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, வைரஸ்னால ஏற்படுது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஜீன்னாலையும் இந்த டிசீஸ் ஏற்படுது. ஸோ இதான் இந்த டைப் 1. டைப் 1ல் ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருக்குறாங்க, வேர்ல்டு வைடாக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காசஸ், இதுதான் பேன்க்ரியாஸ், லெட்ஸ் ஆஃப் லாங்கஹான், அந்த பேன்க்ரியாட்டிக் செல் இதுதான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பிளட் வெசல்ஸு இதில் காணப்படுது. இதில் குளுக்கோஸ் லெவல் அப்போ இது வந்து அதிகமாகுது. பிளட் குளுக்கோஸ் லெவல் அதனால ரொம்ப, அதாவது எலவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவோம். ரொம்ப எக்ஸஸாக இருக்கக்கூடியது, அளவுக்கு அதிகமாகவும் செப்பரேட் ஆகக்கூடாது, அந்த நார்மல் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இதான் செல், இந்த இதில் உள்ள இந்த செல்ஸ். ஸோ அதுக்கடுத்து பேன்க்ரியாஸ் கணையம். ஸோ இன்சுலின் தெராப்பி, இன்னொன்று இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்சுலின் தெராப்பி மூலமாக அதை சரி பண்ணலாம். ஸோ அஃபெக்ட் ஆகிறது அந்த 10% டைப் 1 டைப் 2 ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் சசப்டிபிலிட்டி, அதாவது என்ன சொல்லுவோம், சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ் அண்டர் 14 இயர்ஸ், இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் அண்டர் 14 இயர்ஸ். ஸோ இதில் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், காம்ப்ளிகேஷன், அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இதில் சிம்டம்ஸ் அப்படின்னா ஹை பிளட் சுகர், அதுக்கடுத்து வெயிட் லாஸ், அதுக்கடுத்து இன்க்ரீஸ்டு ஹங்கர், பசிக்கிறது அதிகமாகும், அடுத்து இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ், தாகம் அதிகமாகிடும். இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ், அதாவது டைப் 1 டயாபெட்டஸ் மெலிடஸோட சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷனுங்கிறது அஃபெக்ட் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இதய கோளாறு, அதுக்கடுத்து டயாபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபுட் அல்சர், அந்த காலில் வரக்கூடிய புண்கள், காலில் புண்ணாக இருக்கும் அந்த சுகர் உள்ளவங்களுக்கு, அதான் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் அதோட அந்த காம்ப்ளிகேஷன், சிக்கலான அந்த கோளாறுகள், இது டைப் 1னால வரக்கூடியது. ஸோ அப்போ இது யாராருக்கு வரும் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் அண்டு யங் அடல்ட் பர்சனுக்கு 10 to 50% நோ, இந்த டைப் 1 டயாபெட்டஸ் சில்ட்ரன்ஸுக்கும் யங் அடல்ட்டுக்கும் வரக்கூடியது, இளம் வயதினரிடையே தோன்றக்கூடியது. எதனால் அப்படின்னா, பேன்க்ரியாஸில் அந்த பி செல்கள் வந்து அழிஞ்சு போகிறதுனால அது அப்நார்மலுக்கு போயிடுது. அதான் எலவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல்னு சொல்லுவோம். ஹைப்பர் கிளைசிமியா, அதாவது எக்ஸஸ் ஆயிடுது, அதாவது இன்அடிக்குவேட் இன்சுலின் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது சஃபிஷியண்டாக, அதாவது ரொம்ப எக்ஸஸாக போகிறது. அதான் இப்போ இது எதனால் இதெல்லாம் ஏற்படுதுன்னா, ஜீன்னால் வரக்கூடியது காரணம். அதுக்கடுத்து சூழ்நிலை காரணிகள்னால வரக்கூடியது, வைரஸ் இன்ஃபெக்ஷன்னாலையும், ரொம்ப மன அழுத்தத்தில், கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த டிசீஸ் வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லெட்ஸ் ஆஃப் லாங்கஹான் திட்டுகள்னு சொல்லுவோம். இந்த கணையத்தில் இலை போன்று காணப்படக்கூடிய இந்த கணையத்தில் அங்கங்கே குரூப் ஆஃப் செல்ஸ் காணப்படும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் தான் லாங்கஹான், அதாவது இட்ஸ் லாங்கஹான் சொல்லுவோம். குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்மிங் இட்ஸ் லெட்ஸ் ஆஃப் லாங்கஹான்ஸ். ஸோ இது வந்து இன்சுலின், இது இப்போ இங்கே வந்து மிங்கிள் ஆகுது. இது என்ன அப்படின்னா பிளட் வெசல்ஸ் குளுக்கோஸ். ஸோ அதுக்கடுத்து இது செல்ஸ், இதில் உள்ள செல்ஸ், இதான் பேன்க்ரியாஸ், இது இன்சுலின் தெராப்பி. அது இன்னைக்கு வந்து இதில் வந்து டேப்லெட் இருக்குது, இன்சுலின் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதன் மூலமாக அதை க்யூர் பண்ணலாம். இது வந்து அப்நார்மல் கண்டிஷனுக்கு போயிடுது. ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 2 வகையில், சில்ட்ரன்ஸுக்கும் இளம் பருவத்தினருக்கும் வருது. அதான் ரிஸ்க் அப்படிங்கிறது 10%, அதாவது டைப் 1 ரொம்ப ரிஸ்க். டைப் 2 கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஜெனட்டிக் சசப்டிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ் அண்டர் 14 இயர்ஸ், இந்த வயசுக்குள்ளேயும் வரக்கூடியது. அதான் சிம்டம்ஸுங்கிறத பார்த்தோம். என்ன சிம்டம்ஸ் வரும் இந்த டைப் 1 அப்படிங்கிறதுனால அப்படின்னா, ஹை பிளட் சுகர், அதிகமான குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும், வெயிட் லாஸ் ஏற்படும், அதுக்கடுத்து அதிகமாக பசிக்கும், ஹங்கர், அதுக்கடுத்து இன்க்ரீஸ்டு தஸ்ட், அந்த தாகம் அதிகமாக எடுக்கும், பசி அதிகமாக எடுக்கும். இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ் டைப் 1. ஸோ அடுத்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக கோளாறுகள், இதய கோளாறுகள், டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிமோ, அதே மாதிரி ஃபுட் அல்சர். அதான்
த ஃபுட் அல்சர்னு, அதுவும் அந்த கால் புண் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இதில் ஏற்படும். இதுதான் டயாபெட்டஸ் டைப் 1 அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டைப் 2 நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.